காலபுருஷனுக்கு 11வது ராசி கும்பராசி. கும்பராசிக்கு ஜென்ம சனி விலகிறதே ஒரு பெரிய நிம்மதி அப்படின்னே சொல்லலாம் இந்த சனி பயிற்சியில். இதனால் வரைக்கும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி வரக்கூடிய சனி பயிற்சியில் 2ஆம் இடத்துக்கு போகிறது ஓரளவுக்கு நன்மை. இருந்தாலும் அவங்க 7 சனியோடைய பிடியில தான் இன்னும் இருக்காங்க. 2ஆம் இடத்துல போகக்கூடிய சனினால பேச்சில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். குடும்ப சூழ்நிலையில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. பொருளாதாரத்தில் சில குறைபாடுகளும் சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 7 சனி முழுதும் விலகாததுனால இன்னமும் உங்களுக்கு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தொடர்ந்து தான் இருக்கும். இருந்தாலும் இதனால் வரைக்கும் அனுபவித்த ப்ராப்ளம்ஸ் இனிமேல் இருக்காது. ஏன்னா குருவுடைய வீடு பெரிய அளவுக்கு பிரச்சனைகளும் கொடுக்க மாட்டார். ஓரளவுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பார். இப்போது 7 சனி முடிஞ்சு உங்களுடைய எதிர்காலத்துக்கு ஒரு திட்டத்தை இந்த காலகட்டத்திலேருந்து சனியோடைய அமைப்பு உங்களுக்கு கொடுத்துரும். ஃப்யூச்சரில் நான் ஒருத்தர் எப்படி ஷைன் ஆகணும், எந்த மாதிரி ஒரு ஷேப் பண்ணணுங்கிற விஷயத்தை சனி அவங்களுக்கு நல்ல ஒரு பாடத்தை இனி வரக்கூடிய நாட்களில் கற்றுக் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ புதிய விஷயங்களை கற்றுக்கிறது, ஒரு சில பேரோட அறிவுரைகள் கேட்குறது, புதிய பாதையை மாற்றி பிரயாணம் பண்ணுறது, அதே போல் ஒரு வேலையில் இருக்காங்க அப்படின்னா தன்னை திருத்திக்கிட்டு ஒரு புதிய முயற்சியில் ஈடுபடுறது, இப்படி நிறைய விஷயங்கள் இனிமேல் நடக்க வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பேச்சில் அதிக ப்ராப்ளம்ஸ் கொடுப்பாரு. அதனால் பேசும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக பேசணும். குறிப்பாக வக்கீல் தொழிலில் இருக்கிறவங்க, மருத்துவ தொழிலில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் ஜாகிரதையாக பேசுகிறது நல்லது. அதே சமயத்தில் ஸ்பிரிச்சுவலாக இருக்கக்கூடியவங்க, ஸ்பிரிச்சுவல் விஷயங்களை பேசுகிறவங்கெல்லாம் பெரிய அளவுக்கு பிரச்சனைகளில் மாட்டிக்க மாட்டாங்க. அவங்களுடைய பேச்சுக்கு செல்வாக்கும் பாராட்டுதலும் அங்கீகாரமும் அதிகமாக இருக்கும். ஒரு சில பேருடைய சொற்பொழிவு நாடு கடந்து பிரகாசிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ இனிமேல் இவங்களுக்கு நல்ல காலம் அப்படின்னே சொல்லலாம். சனி தான் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு, 8ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு, லாபத்தை பார்க்க போகிறாரு. இந்த இடங்கள்லாம் ஒரு சில பிரச்சனைகள் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ 4ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால இந்த காலகட்டத்தில் தாயாருடைய உடல்நிலையில் சில பிரச்சனைகளும், தாயார் வழி சொந்தங்கள் கிட்ட சில ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய சூழல் இருக்கும். சொந்த வண்டி வாகனத்தில் சில பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்பட வாய்ப்புண்டு. அதே போல் தான் வசிக்கக்கூடிய வீடு அதுலேயும் அடிக்கடி பழுது பார்க்கக்கூடிய சூழல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். பங்கு சந்தையில் போட்ட பணம் எளிதாக உங்களுக்கு லாபம் கிடைக்காது. ஒரு சில நேரங்களில் தாமதமாக தான் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் பெரிய க்ரோத் பார்க்க முடியாது. இருந்தாலும் தங்கம், வெள்ளி போன்ற ஆபரண சேர்க்கையால் ஓரளவுக்கு லாபம் கிடைக்க சான்ஸ் இருக்குது. சனியுடைய பார்வை 8ஆம் இடத்தில் எழுது ஓரளவுக்கு அதிர்ஷ்டம்னே சொல்லலாம். எதிர்பாராத அதிர்ஷ்டம், வெளியில் சொல்லிக்க முடியாத நூதன வகையிலலாம் சில பேருக்கு பணம் வர சான்ஸ் இருக்குது. குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவங்களால எளிதாக சம்பாதிக்க முடியும். பெரிய அளவுக்கு யார்கிட்டையும் மாட்டிக்க மாட்டாங்க. அப்படி சில அமைப்புகள் இருக்கும். இருந்தாலும் சுயஜாதகத்தின் அமைப்புக்கு ஏற்ப இது மாறும். அதே சமயத்தில் ஒரு சில பேருக்கு அதாவது சொந்த ஜாதகம் சரியாக இல்லாமல் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகக்கூடிய சூழல், அது முதியவர்களுக்கெல்லாம் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழலாம் இருக்கும். சனி